ஒரு சில பிள்ளைகள் தங்களுடைய தகப்பனாரை பார்க்க வருகிறார் என்று சொன்னாலே அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் அவர்களுக்கு மனமடிவாக இருக்கும். ஐயோ, இவன் எதற்கு இப்பொழுது வருகிறான்? இவனை யார் வர சொன்னது? இவன் வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தானே வருவான். இவன் வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு தான் போவான். என்னை அள வைக்காம போக மாட்டான். என்னை மனசை காயப்படுத்தாம போக மாட்டான். இவனை யார் இங்க வர சொன்னது என்று சொல்லி, ஐயோ இவன் வந்துட்டானே என்று சொல்லி மனதில் வருத்தப்படுகிற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஆதியாகமம் 48 அதிகாரம் 2வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு அவன் மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறான். அவனுடைய நாட்கள் முடிய போகிறது. அவன் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அந்த செய்தி யாரை போய் அடைகிறது என்றால் யோசேப்பை அடைகிறது. உடனடியாக யோசேப்பு தன்னுடைய குமாரர்களோடு கூட அவன் யாக்கோபை பார்க்க வருகிறார். அப்பொழுது அவனுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது வேதத்திலே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். இதுதான் ஒரு பிள்ளையாக தகப்பனாருக்கும் தாயாருக்கும் செய்யத்தக்கதான ஒரு காரியம். உங்களுடைய பெயரை கேட்ட உடனே அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி கடந்து வர வேண்டும். இருதயத்திலும் சரீரத்திலும் ஒரு புது பலன் கடந்து வர வேண்டும். நாம் ஏற்கனவே பார்த்தோம், இந்த பகுதியில் இந்த ஆதியாகமத்தில் நாம் பார்த்தோம், யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது என்று சொல்லி பார்த்தோம். இப்படித்தான் நாம் இந்த உலகத்துல நம்முடைய பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். அவர்களுக்கு காயத்தை கொண்டு வருகிறவர்களாக, அவர்களை மனமடிவாக்குறவர்களாக, அவர்களை காயப்படுத்துகிறவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. அவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக, அவர்களை மகிழ்ச்சி ஆக்குறவர்களாக, நம்முடைய பெயரை கேட்டாலே நம்முடைய பெற்றோருக்கு ஒரு புது பலன் கடந்து வர வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையாக, அப்படி ஒரு பிள்ளைகளாக நம்முடைய பெற்றோருக்கு இருப்போம். ஆமென்.